எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராமலிங்கம். இந்த படத்துல ரஜினி சார் ரஞ்சித்துக்கு அவருடைய அதாவது ரஞ்சித்தினுடைய தன்மை தெரிஞ்சு, ரஞ்சித் என்ன செய்வார்னு தெரிஞ்சு, ரஞ்சித்தினுடைய முழு அடியும் தெரிஞ்சு இதான் இந்த படத்தை ரஜினி சார் சொல்லணும் ரஞ்சித் விளக்கிட்டாரு. அதற்காக எனக்கும் தெரியும் இந்த விஷயம். அதற்காக ரஜினி சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரஞ்சித்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால, ஏன்னா ரஞ்சித்துக்கு கொடுத்ததுனால தான் என்னால் அந்த படத்தில் ஒர்க் பண்ண முடிஞ்சது. அதுக்காக மிகப்பெரிய நன்றி ரஜினி சாருக்கு. அடுத்து இந்த படத்தை பற்றின விமர்சனங்களை ஆரோக்கியமாகவும் அறிவுபூர்வமாகவும் பகிர்ந்துகிட்ட அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் முகநூல் நண்பர்களுக்கும் ரஞ்சித் சார்பாக டீம் சாராக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஆர்ட் டைரக்ஷன் பற்றி தான் நான் பேசினேன். இப்போ நான் முதன்முறையாக அரங்கம் அதிகமாக அமைத்த படம் இதுன்னு சொல்லலாம். என்னடனா நான் இதுக்கு முன்னே நான் பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள், அது கொஞ்சம் ஆர்டிஸ்டாக ஆர்ட் ஃபார்மாக இருக்கிற படங்கள் எல்லாமே. இது பெரிய ஹீரோ பெரிய சப்ஜெக்டில் முதல்ல வந்துட்டு ஒரு ஆர்ட் டைரக்ஷனாக செட்டு அரங்கம் நிறைய பண்ண படம் இதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஏசியாவிலே வெளிவிட்டு சொல்லக்கூடிய முக்கியமான நடிகர்களில் ரஜினி சார் ஒருத்தர். அவருடைய படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அது ரஞ்சித் டைரக்டர் மட்டும் தான் சாத்தியப்பட்டுச்சுன்றதுல இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப ரஞ்சித்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அந்த இடத்துல அடுத்த கட்டமாக இந்த படத்தை வந்து செட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ள செட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய நூறு நண்பர்கள் அதை பற்றி யாரும் ஒரு வார்த்தை கூட எழுதலை. ஆக்சுவலாக பத்திரிகையில் யாருமே வந்துட்டு அதுக்குள்ளே போயிட்டு யாரும் எழுதவில்லை. இந்த ஆர்ட் டைரக்டர்னால இப்போ எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரியல. அது 400 500 டெக்னீஷியனாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஆக்சுவலாக ஆர்ட் டைரக்டருடைய பணின்றது ஒரு படத்தில் மிக முக்கியமான பணி. யாருமே அவங்களுடைய அதாவது நீங்கள் வந்துட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே 2 நாளுக்கு முன்னே 1 மாதத்துக்கு முன்னே கூட வேலை செஞ்சாகணும். ஆக்சுவலாக அவங்கள பற்றி எதுவுமே ஒரு கோடிட்டு எந்த பத்திரியும் எந்த படத்துலையுமே அதிகமாக எழுதுறதில்லை. கிருஷ்ணமூர்த்தி தோட்டாதாரி சாப்பு சொல்லி இந்த 2-3 ஆர்ட் டைரக்டர் தான் தெரியும் போல இருக்கு. அதனாலேயே அவங்கள பற்றி எழுதுறேன். மற்ற ஆர்ட் டைரக்டர் வேலை செய்யறதுன்னு யாருமே ஒரு இடத்த கூட குறிப்பிட்டதில்லை. பொதுவாக அந்த படத்தில் வேலை செய்யறது யாருக்குமே தெரியுமா தெரியாதா தெரியல. அதுக்காக நான் வந்துட்டு தயவுசெய்து அவங்களுடைய பணியை புரிஞ்சிக்க. ஆர்ட் டைரக்டர் வந்து முக்கியமான கிராஃப்ட் படத்தில். சரி, ரொம்ப நன்றி. சரி, நன்றி 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 நன்றி. உங்க அன்புக்கு உங்களுடைய பாராட்டுதலுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய செட் இருக்கு, அதுக்காக சொல்ல வந்தேன். சரி சரி, நிறைய வந்துட்டு இந்த படத்தை செட்டு நிறைய இருக்கு. ஆக்சுவலாக ஒரு தாய்லாந்து வீதியை வந்து நாங்கள் செட்டு போட்டிருக்கோம். ரஜினி என்ட்ரி வர ரஜினி சார் உள்ள வர அந்த காரில் வர சீன்ஸ், அவர் மேலே போய் வேலை வந்துட்டு அட்டாக் பண்ணுறாரு, அந்த வீல் சேரில் உட்காந்துருப்பலாம் அந்த சீன் எல்லாமே இது எல்லாமே செட்டு தான். ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரூப் டாப் ரெஸ்டாரண்ட் மேலே ஹெலிபேட் வந்து செட்டு தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு காரணகர்த்தாவும் மூல காரணமாக இருந்த ரஞ்சித் வந்துட்டு அதாவது என்னன்னா இப்போ என்னை பற்றின விஷயங்கள் சில விஷயம் சரி சரி எனக்காக வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு எனக்காக மட்டும் கிடையாது, படத்துக்கு தேவைப்பட்டுச்சு. ஆக்சுவலாக அதில் வந்து செட்டாக தீர்மானம் நிற்கும் பொழுது நீங்கள் இதில் முழு ஃப்ரீடம் கொடுத்தா தான் நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோட மேலே நம்பிக்கை வச்சு கரெக்டாக நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன நாள் பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு எனக்கு முழுமையாக என்கிட்ட ஒப்படைச்சு ஒரு சில இதை பண்ணதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் கேமராமேன் முரளி சார் வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் இந்த விஷயத்தில். என்னடா நீங்கள் செட்டு பண்ணும்போது நம்மளுக்கு சில வந்துட்டு ஐடியாவா சில விஷயங்களை வந்துட்டு சார் இந்த மாதிரி இருந்து பண்ணலாம். ஹெலிபேட் செட்டு வந்துட்டு பண்ணணுன்ற ஐடியாவுக்குள்ளே என்னை கூட்டுன்னு போனது அவர் தான். ரஞ்சித் சார் கூட அவர் தான் ஐடியா சொன்னார். ஆக்சுவலாக இதை பண்ணிடலாம் சார், ஹெலிபேடில் பண்ண நம்ம செட்டில் பண்ண ஒன்றும் ரொம்ப நல்லா கேமராங்களாகவும் நல்ல கோணங்களாகவும் நல்லா நம்ம படத்தில் காமிக்கலாம், இது ஒரு விஷயமா இருக்கும், நம்ம செட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது அப்புறம் ரஞ்சித் என்ன பண்ணாரு, சரி ஓகே நம்ம பண்ணிடலாம் செட்லேயே பண்ணிடலாம் பிளான் பண்ணும்போது அதான் எனக்காக என் படைப்புக்காக எனக்காக ஒரு விஷயத்தை எனக்காக அந்த படத்தில் நிறைய வேலைகள் இருந்துச்சு. அந்த வேலைகளை வந்து சாத்தியப்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம ப்ரொடியூசர் தானு சார் வந்துட்டு எனக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இது மாதிரி தாய்லாந்து செட் நம்ம போடுன்னு சொல்லும்பொழுது அவர் எதையுமே சொல்ல என்ன பட்ஜெட் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க தம்பி, அதெல்லாம் ஒரு குறையும் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் எதுவுமே வந்துட்டு இது தேவை கொடுப்பால எதையுமே யோசிக்காதீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு ஃப்ரீடமோட எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தாய்லாந்து போயிட்டு அது மாதிரி மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணோம் சார். நான் செட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல்லாம் வைக்கிறதுக்கு அங்கே அந்த நம்ம ஒரு கல்ச்சரை ரிலேட் பண்ணோம்னா அந்த மெட்டீரியல் தான் நம்ம அவங்கள ரிலேட் பண்ண அந்த ப்ராப் தான் அவங்கள வந்துட்டு ஆடியன்ஸை வந்து அந்த ப்ராப்பர்ட்டி தான் கனெக்ட் பண்ணோம். நம்ம தாய்லாந்து மாதிரி பில்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லா ஊர்லேயும் இருக்கும். ஆனால் தாய்லாந்து மாதிரி பில்டிங் ஒரு அந்த கனெக்டிவிட்டி ஆடியன்ஸ் கொடுக்கணும்னா அந்த மெட்டீரியல் அவங்களை கனெக்ட் பண்ணும். அதுக்காக நான் தாய்லாந்து போகணும் சார் இந்த மாதிரி சொல்லும்போது நீ யோசிக்காத தம்பி, நீ கொஸ்டினே கேட்காத, என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுன்னு 2 நாள் எனக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு நீ அனுப்பிச்சிட்டாரு தாய்லாந்து. நான் அதுக்கப்புறம் தாய்லாந்து போட்டு மெட்டீரியல் அதெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு ஃப்ளைட் ஃபுல்லாகவே வந்துச்சு. அது அங்கே எடுத்துகிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு அங்கெல்லாம் கிராஃப்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அங்கே இருந்த மேக்ஸிமம்
குப்பை கப்பெல்லாம் கூட எடுத்துன்னு வந்துட்டாங்கிறது. ஏன்னா அது கொஞ்சம் யதார்த்தத்துக்குள்ளே போகணுன்ட்டு அது ஏர்போர்ட்டில் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணி எடுத்துன்னு வந்து மேக்ஸிமம் வந்துட்டு எவ்வளோ யதார்த்தத்துக்குள்ளே இதை கூட்டிகிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு இந்த அரங்கம் அமைத்து அந்த செட்டுக்குள்ளே நாங்கள் சில வேலையை செஞ்சுருக்கோம். அதுக்காக எனக்கு வந்துட்டு இந்த படத்தில் இது எனக்காக இந்த விஷயத்த எனக்கு தந்த ரஞ்சித்துக்கும் ப்ரொடியூசர் தானு சாருக்கும் என்னுடைய குழுவினருக்கும் என்னுடைய அசிஸ்டன்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.